நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னொருவர் சத்தமா அந்த பக்கம் பெண்கள்ல வாசிங்க பார்க்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பெறுவான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அப்படின்னா உண்மை இல்லாத மனுஷன் ஆசீர்வாதத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. நான் வசனம் சொல்லல, நான் வசனத்தை எழுதல, ஆனா வசனம் எழுதி இருக்கிறது. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, ஒருவன் உண்மை உள்ளவனாய் இருப்பானால் அவன் பூரண ஆசீர்வாதம் இல்ல, பரிபூரண. ஆமென். அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான்னு கூட சொல்லல, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் எதை எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. ஏன் தேவன் உண்மையை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க, கொஞ்சம் கவனிங்க. இங்க என்ன பாருங்க, உங்க கவனம் யாரையும் பார்க்க கூடாது, என்ன மட்டும்தான் பார்க்கணும். தேவன் ஏன் உண்மையை எதிர்பார்க்கிறார்? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவன் உண்மை உள்ளவர். அதனால அவர் எதிர்பார்க்கிற விஷயம், அவர் நம்மிடத்துல தன்னுடைய சுபாவத்தை நம்மிடத்துல எதிர்பார்ப்பார். ஆமென். அவருக்கு உகந்த நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா சில பேரோட ரொம்ப ராசியா இருப்பாங்க. என்னன்னா அவங்க ஆவி ஒத்து போகும். யாருக்கு அப்படின்னா, அவங்கள மாதிரியே அவங்க இருந்தாங்கன்னா இவங்கள மாதிரியே அவங்க பேசுவாங்க, அவங்கள மாதிரியே இவங்க பேசுவாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒத்து போயிடும். முரண்பாடு இருந்தா இவங்க எப்பயுமே உண்மையை பேசுறவங்க, அவங்க எப்பயுமே ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுமா? ஒரு நாள்ல சண்டை வந்துடும். ஆமென். நான் சொல்றது சரியா இல்லையா? ரெண்டு ஒத்து போனாத்தே, ரெண்டு பேருடைய ஆவி ஒன்றா இருந்தாத்தே ஒத்து போக முடியும். அது மாதிரி நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரிடத்தில் எந்த விதத்திலும் மாறுதலோ சின்ன நிழல் கூட கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேற்றுமையின் நிழல் கூட இல்லாத தேவன் நம்முடைய தேவன். அவரிடத்துல எந்த பகுதியில நீங்க எப்படி பார்த்தாலும், எந்த விதத்துல பார்த்தாலும் உண்மை மட்டும்தான் இருக்கும், பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும், நீதி மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை இப்படி எழுதுறாரு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏன் அப்படி எழுதுறாரு? அப்படி அந்த இது மத்தியில இருக்கிற வசனத்தை நீங்க சொல்றீங்க. தேவன் இந்த இடத்துல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி எழுதுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் உண்மையில் தவறிவிட்டது. ஆமென். நீங்க எந்த உலகத்துல ஆண்டவர் இல்லாத மனுஷன்ட போய் பேசுனீங்கன்னா, கொஞ்ச நேரம் பேசினாலுமே அதுல எத்தனையோ பொய்கள் என்ன செஞ்சிடும், வந்துடும். பொய் பேசாத மனுஷனை நீங்க உலகத்துல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். போங்க பாஸ்டர், நாங்களே அவுத்து விடுறது ஏகப்பட்டதை அவுத்து விடுறோம், அப்புறம் அவனை சொல்றதுக்கு என்ன அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ள தேர்த்திக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் பொய். சொல்லுங்க, தேவன் பொய். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம்,
யோவான் சுவிசேஷம் 139வது பக்கத்துல, நீங்கள் ஏன் உள்ள போகுது? சத்தமா வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய இல்லாதபடியால் அவன் நிலை நிற்கவில்லை. அவன், சத்தமா சொல்லுங்க, அவன், இங்க பார்த்து சொல்லுங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறான். ஆமென். பொய்க்கு தகப்பன் யாரு? பிதா. பிதானா யாரு? அப்பான்னு அர்த்தம். ஆமென். பொய்க்கு அப்பா யாரு? பிசாசு. அப்பனா உண்மைக்கு அப்பா நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். ஏசுநாத்த பொய் சொல்லுன்னு சொன்னா அவருக்கு தெரியாது, பிசாசிட்ட போய் உண்மை சொல்லுன்னு சொன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா சத்தியம் உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியா அவனுக்கு உண்மை பேசவே, ஆண்டவருக்கு பொய் பேசவே. அல்லேலூயா. நீங்கள் யாருடைய உங்களுக்கு பிதா யார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மேல பாத்தீங்கன்னா, மேல பாருங்க, 41ல கடைசி பாருங்க, கடைசி வார்த்தை, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஒரே பிதா தான் இருக்கிறார், அவர் எங்க அப்பா, நாங்க அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேசுறது பூரா, செய்யறது பூரா அக்கிரமம். அதத்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் எங்க பிதான்னு வாயில சொல்றீங்க. வாயில சொல்றோம் எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றீங்க. ஆனா உங்க செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து? பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அதனால அவனுடைய விருப்பத்தின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு பொய் பேசுறதுக்கு மனசு இருக்கா? உண்மை மட்டும் பேசுறதுக்கு மனசு இருக்கா அப்படின்னு ஆண்டவர் கேட்காம அவர் சொல்றாரு பாருங்களேன், உங்கள் பிதாவினுடைய விருப்பத்தின்படி இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? அவங்க பொய்யா சொன்னதுனால மட்டும் கிடையாது. பொய் சொன்னாங்க அந்த இடத்துல இல்ல, எதை சொல்லிட்டு சொல்றாரு? மேல உள்ள 43 வாசிச்சு பாருங்க. 43ல என்ன சொல்றாரு? வசனத்தை பாருங்க, வசனத்தை பாருங்க. என் வசனத்தை ஏன் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால், ஏன் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனசு இல்ல. ஆனா மனசு எதுல இருக்குன்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு, பிசாசானுடைய விருப்பத்தின்படி செய்ய மனது இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, உங்களுக்கு எதுல மனசு இல்ல? எதுல மனசு இல்ல? 43ல வசனத்தின்படியா, வசனத்தை அறிந்து வசனம் என்ன சொல்லுதோ, வேர்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியா உனக்கு மனசு கிடையாது. ஏன் மனசு கிடையாதுங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனசா இருக்கிற. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன்? பொய்க்கே அப்பா, பொய்க்கே பிதா. அவன் தன் பேசும்போது சொந்தத்தில் இருந்து, நிறைய பேர் எனக்கு ஒரு சிலரை தெரியும். இப்ப என்னையெல்லாம் பாத்தீங்கன்னா
நான் நிறைய பேசுகிறேன், நிறைய பிரசங்கமெல்லாம் பண்ணுறேன்ல, எனக்கு பைபிளில் இருக்கிற எல்லா சம்பவமும் ஓரளவுக்கு தெரியும். திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்க, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வராது. நமக்கு என்ன செய்யாது? வராது. எனக்கு ஒரு சிலரை தெரியும். திடுதுப்புன்னு கூப்பிட்டு பேச, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் கதை சொல்லுங்கன்னா எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரம் என்ன 2 மணி நேரம் சொல்கிறேன்னு சொல்லி அடிச்சு விடுவாங்க. பார்த்துக்கங்க, புருடோவா வந்து அப்படியே கற்பனையில் வந்து நம்மளே மிரண்டு ஒரு மாதிரி உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க, படிச்சது கிடையாது. அப்படி உள்ள இருந்து சுரக்கும் பாருங்க. என்னது? கற்பனை. அப்படியே சிந்தனா சக்தி அப்படியே கரகரகர உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகள்லாம் அப்படியே மிரண்டு போய் நிஜமாவே படம் பார்க்கறது மாதிரி அந்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு கதையை படிச்சுட்டு வந்து சொன்னாலுமே காரியத்தை மட்டும்தான் சொல்ல தெரியும். ஏன்னா நமக்கு அந்த கற்பனா சக்தியோ சொந்தத்தில் எடுத்து பேசுறதோ நமக்கு என்ன செய்யல, தெரியல. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உங்களை குறித்து நிறைய பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு நிறைய காரியம் இருந்தாலும், ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு அவைகளை சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவரிடத்தில் நான் பார்க்கிறதையும் அவரிடத்தில் கேட்கிறதையும் மாத்திரமே பேசுகிறேன். ஆகையினால் என் சொந்தத்தில் எடுத்து பேச எனக்கு சொந்தமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுட்ட நீங்க போய் பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஊற்று எடுக்கும் பாருங்க. என்ன ஊற்று? பொய் சொல்றதுக்கு ஒரு ஊற்று எடுக்கும். பொய்க்கு மேல பொய், பொய்க்கு மேல பொய். அதனாலதான் சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பொய்யை மறைக்க. அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்க 9 பொய், 9 மறைக்க 81 பொய், 81 பொய்யை மறைக்க. அதுக்கு உண்மையை பேசிட்டு பேசாம உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவுள். இதற்கு மிஞ்சினது எதுவும் தீமை. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாயிலிருந்து சர்வ சாதாரணம் என்ன வந்துருது? சொல்லுங்க, வருதா வரலையா? வருதா வரலையா? வருது. வாங்க 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 சோதர சோதர, இப்போ வாங்க சாப்பிடுங்க. இப்போத்தையும் பிரதர் சாப்பிட்டு வந்தேன், ஆனால் வந்தது சாப்பிடாம வந்தேன். அது கூட பொய்யா? பொய் இல்லையா? இப்போத்தையும் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றது பொய்யா இல்லையா? இல்லை, நான் சாப்பிட்டுட்டேன், காலையிலே சாப்பிட்டு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை இப்போ சாப்பிடலை அப்படின்னு உள்ளது சொன்னா என்ன? சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, அது யாருடைய சரக்கு? யாருடைய சரக்கு? அவன் இதுல நீங்க ஒரு வசனத்தை நீங்க இந்த எடுத்து பாடுங்களேன். எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர் 4:27 வாசிங்க. 4:27, 4:27. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாதீங்க அப்படிங்கிறாரு. ஆமென். எதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வைக்கூடாதுன்னா, அவனுடையதுல லேசா தொட்டாலே போதும், அவன் வந்து நம்மளை ஆக்கிரமிக்க போதுமானவன். ஆமென். பிசாசுக்கு இடம் நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஆமென். அப்படின்னா என்னன்னா, அவன் உங்க மனசுல உங்க வாழ்க்கையில இடம் பிடிக்கிறதுக்கு போராடி கொண்டு இருக்கிறான். நான் கேட்கறது ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்களா? நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன். எது எளிது அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். எது அப்படின்னா அர்த்தம் என்ன? எளிதுன்னா என்னது? எது லேசு? எது லேசு? உண்மை பேசுறது லேசா, பொய் பேசுறது லேசா? உங்களுக்குள்ளே ஒரு முடிவு, ஒரு முடிவு பண்ணிக்கங்க. பொய் பேசுறது லேசா, உண்மை பேசுறது லேசா? எது எளிது? ஒவ்வொருவரும் சொல்லுங்க. பொய் பேசுறது லேசா, உண்மை பேசுறது லேசா? சொல்லுவாங்க.
உண்மை பேசுறதே லேசா, அப்படின்னா பொய் பேசுறது கடினமா? ரைட், அங்கிருந்து விளக்கம் வருது பார்த்தீங்களா? அக்கா சாரல் அக்கா சொல்லுங்க, உண்மை பேசுறது லேசா பொய் பேசுறது லேசா? உண்மை பேசுறது லேசா, சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? சரி, நம்ம ஒரு ஓட்டெடுப்பு எடுப்போம். ஐயா, உண்மை பேசுறத லேசுங்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க, இல்ல பொய் பேசுறத லேசுங்கிறவங்க கை உயர்த்துங்க. ரெண்டு பேரு தான் பொய்க்கு சொல்றாங்க, மற்றவங்க எல்லாம் ரெண்டுக்கு நடுவில் இருந்தா நாங்க இது இப்படின்னா இப்படி அப்படின்னா அப்படிங்கிறீங்களா? ஒரு பொதுவான கருத்து அவங்கள பொறுத்ததான். உண்மையா, அது உண்மை என்ன தெரியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க வீட்டில் ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க. திடீர்னு வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கூட்டு இல்லை, கூட்டு வைக்கல, உங்கள் வீட்டில் இருக்கிற கூட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் என்னமோ ஒன்று கூட்டு வச்சுருக்கீங்க. என்ன கூட்டு வச்சுருப்பீங்க? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் கூட்டு தான் வச்சுருக்கீங்கன்னு வைங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த கத்திரிக்காய் கூட்டு எடுத்து கொடுக்குறது லேசா, கறி கூட்டு எடுத்து கொடுக்குறது லேசா? இருக்கிறத எடுத்து கொடுக்குறது லேசு. ஆமென். நடந்ததை அப்படியே பேசுறது லேசா, ஒரு மாதிரியா திருக்கி கிறுக்கி நடந்ததை நடக்காதது மாதிரி ஒரு உருவாக்கி பேசுறது லேசா? ரொம்ப லேசு. இருக்கிறத இருக்குன்னு சொல்றது லேசு, உண்மை பேசுறது லேசு. ஆனா பொய் பேசுறதுக்கு நான் என் மகனை கரெக்டா சொன்னா என்னன்னா, சிந்திச்சு சிந்திச்சு இதை மறைக்க அது மறைக்க இது அப்படின்னு அப்படியே திங்கிங் பண்ணி உருவாக்கி போய் பேசுறது. எதுக்கு இந்த கஷ்டம்? ஐயா இத ஆமென் சொல்லுங்களேன். பொய் பேசுறதாங்க கஷ்டம். ஆனா கஷ்டத்தை இஷ்டமா நம்ம என்ன செய்யறோம், அதனால வருது நஷ்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரும் நஷ்டம். தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவனுக்கு புத்திரனா இருக்கு, நீ எனக்கு எப்படா மகனா மாறுவ? அவனுடையதில் நீ எடுத்து நீ பேசாத. ஆமென். வசனம் சொல்லுது, அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். யாரு? பிசாசு சொந்தத்தில் எடுத்து பேசுவான். ஆண்டவர் பேசினா வசனத்தில் எடுத்து பேசுவார். அல்லேலூயா. வார்த்தையில எடுத்து கரெக்டா ஞாபகப்படுத்துகிற ஒரு பரிசுத்த தேவன். எழுதி கொடுத்த வார்த்தையை விட்டு மாறவே மாட்டார். நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு. நீங்க இந்த வசனத்தை வசனத்தின்படி வாசிச்சு வசனத்தின்படி வாழ நினைச்சா உள்ளதென்றும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உண்மை பேசுறதுதான் ரொம்ப லேஸ். உண்மையை பேச பழகிட்டீங்கன்னா உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமா இருந்துகிட்டே இருப்பார். பிசாசுக்கு இடம் அப்படின்னா என்ன? அவன் சொந்தத்துல எடுத்து பேசுறது மாதிரி நீ சொந்தத்துல எடுத்து என்ன செய்யாத, இருக்கிறதுன்னு சொல்லு. அப்படியே பிராங்கா பேசி பாருங்க, உங்க மனசே ஃப்ரீயா இருக்கும். அதனால 1000 பிரச்சனை வருதப்பா, பிரச்சனை இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர், வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவனை கர்த்தர் காப்பாராம். அல்லேலூயா. உண்மையை பேச, உண்மையா இருப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவனை தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்ப போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு புரியுது? அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன வந்தாலும் சரி இருக்கிறத பேச போறேன். உள்ளபடி கூட்டி குறைச்சு, சத்தமா சொல்லுங்க, கூட்டி குறைச்சு. உன் வாயில பொய் வந்தா வாயில பிசாசம் வருவானா வரமாட்டானா? அவனுக்குரியது. யாருக்குரியது? பிசாசுக்குரியது. நீ எடுத்து வாயில யூஸ் பண்ணேனா அவன் வாயில யார் வருவா? பிசாசு, பேய் தான் வரும். ஆமென். உண்மைய உள்ளத பேசினா உங்க வாயில பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமென். எக்காரணத்தை கொண்டும் தைரியமா ஆமான்னு உங்க தவற ஒத்துக்குற அந்த அல்லது உங்க பலவீனத்தை ஒத்துக்குற மனசு இருந்தா உண்மையை மட்டும்தான் பேசும்.
ஆமென். அப்படி உண்மையை மட்டும் பேசுறவங்க பக்கத்துல பட்சத்துல கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு ஒரு முடிவெடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 185ஆம் பக்கம். பழைய ஏற்பாட்டில் 185ஆம் பக்கத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படியா சொல்லுங்க. எங்கும், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இது யாரு சொல்றா? தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. என் தாசனாகிய மோசே எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னைய மாதிரி கிடையாது. என் வீட்டில் எந்த இடத்துலையும் உண்மையா இருப்பான். அல்லேலூயா. உங்களை என்னையும் குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? உங்களுக்கு அங்க என்ன நடந்தது நீங்க 12ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும், யாரு? மோசேக்கு கூட பிறந்த அக்கா மிரியம், அண்ணே ஆரோன். இவங்க யாரு? கூட பிறந்தவங்க, கூடவே ஊழியம் செய்யறவங்க. அவனே பிரதான ஆசாரியன். ஆமென் சொல்லுங்க. எகிப்திலிருந்து வரும்போது ஆண்டவர் அவங்கள பயங்கரமா பயன்படுத்துறாரு. அவங்கள தான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மோசே பார்வோனால துரத்தப்பட்டு எங்க போறான்? மீதியான் தேசத்துக்கு ஓடி போன இடத்துல அங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கலாம், சிப்போராள். ஆமென். அவ வசனம் சொல்லுது எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஸ்திரீ. அவ கொஞ்சம் கருப்பு. அவ கொஞ்சம் கருப்பு. அப்படித்தான். எத்தியோப்பியான்னா யாரும் தெரியுமா உங்களுக்கு? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமோ? அப்படித்தானே வசனம் சொல்லுது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை இவன் என்ன செய்யறான்? கல்யாணம் பண்றான். ஆமென். கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பார்த்து அங்க வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே கர்த்தர் மறுபடியும் அவனை தெரிந்து கொண்டு என்ன செய்யறாரு? கூப்பிட்டு அழைச்சு இங்க எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை விடுவிக்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இப்ப விடுவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க வனாந்தரத்துல. எவ்வளவு நாளைக்கு அப்புறம்? பல வருஷத்துக்கு அப்புறம். பிள்ளைகளும் பெருசா போச்சு. இப்ப ஆமா, நீ இஸ்ரவேலனா இருந்துகிட்டு எகிப்து எத்தியோப்பியா தேசத்தை ஸ்திரியை விவாகம் பண்ணி அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணிட்ட. நீ இஸ்ரவேல் புத்திரரியா விவாகம் பண்ணியிருக்க. நீ எல்லாம் பெரிய ஆளாகும். உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவாராகும். எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அந்த 1வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுறது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை எதுக்காக தெரியுமா? 1வது வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமா என்ன பேசுறாங்க? ஆமா 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 ஆமா, இவரு பெரிய, இவர் தான் ஒசகர்ந்து குதிச்சவர். இவர்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவார். ஏன்னா கட்டியிருக்கான் பத்தியா, கருவாச்சி. ஆமென். எத்தியோப்பியா அப்படிங்கிறாங்க. பாத்துக்கங்க. அந்த அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எத்தியோப்பியா இப்ப இருக்கிற ஆப்பிரிக்கா ஸ்திரீ. இஸ்ரவேல் புத்திரரை கூட கல்யாணம் முடிக்காது. இவருக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? பேசுவார். நாங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயே பிறந்து அடிமையா இருந்தாலும் எகிப்தியர்கள் எகிப்து தேசத்துல அந்த 12 கோத்திரத்துக்குள்ளதான் என்ன செஞ்சிருக்கிறோம்? கல்யாணம் முடிச்சிருக்கிறோம். நாங்கள்லாம் பரிசுத்த ஜாதி. ஆமென். இந்த பெருமைக்கு விழுந்தது பாருங்க ஒரு அடி. அதுக்கு முடிவை வாய்ச்சி பாருங்க. சொன்னவன் குஷ்டரோகியா மாறின. ஜாக்கிரதை. ஆண்டவர் சொல்றாரு,
ஆண்டவர் சொன்னது என்ன சொன்னார் தெரியுமா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார்? இவங்க என்ன சொன்னாங்க? இவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு விரோதமா பேசினாங்க. அவர்கிட்ட கொண்டு கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அவன்கிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லாம, இவன் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகமுகமாய் அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். 8வது வசனம் பாருங்க. நான் மோசையுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமா பேசுவேன், பிரத்யட்சமா பேசுவேன். என் சாயலையே அவன் என்ன செய்யறான்? ஆமென் சொல்லுங்க. ஆனா உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேன்னா, சின்ன சின்ன வேர்டுகள். தீர்க்கதரிசியா இருந்தா அந்த மேல உள்ள வசனத்தை பாருங்க. மேல உள்ள வசனத்தை, மேல உள்ள வசனம் தானா? வாசிங்க. 6. அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளு, உங்களுக்குள்ள எவனாவது தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆனா என் மோசே இருக்கிறானே, நேருக்கு நேரா பேசுவேன். ஆமென். முகமுகமா பேசுவேன். அல்லேலூயா. சும்மா ஒரு முணுக்குன்னு ஒரு சொப்பனம் வந்த உடனே தாக்கு போக்கு என்ன செய்யப்படாது? குதிக்கப்படாது. ஒரு சொப்பனம் வந்துருச்சு, கர்த்தர் பேசிட்டாரு, எங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு அப்படின்னு தேவன் பிரித்தெடுத்த, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட, அவரு செப்பரேட்டா அழைச்சு கொண்டு வந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா, அவங்க அண்ணனா இருந்தாலும் சரி, அக்காளா இருந்தாலும் சரி. ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்தது தெரியுமா? நீங்க வாசிக்க பார்க்கலாம். 9. கர்த்தருடைய கோபம். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை முடிக்கல. கர்த்தரின் சாயலை அவன் காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னன்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிட்டு பேசுறாரு, உனக்கு எவ்வளவு தில் இருந்தா நீ என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். போன உடனே, அவர் போன உடனே மேகம் விலகிருச்சு. அந்த வசனம் சொல்லுது, கூடாரத்தை விட்டு மேகம் விலகின உடனே மிரியாம பார்த்தா குஷ்டரோகியா இருக்கா. சடன்லியா. குஷ்டரோகம் குணப்படுத்தக்கூடிய நோய் கிடையாது. சமீப காலத்துல தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் அவனை குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய் அவன் மேல செலுத்துறா. அப்படின்னா என்ன பாவம்? தேவனுடைய அழைப்பை பெற்று, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமா வாயை திறந்தா தேவனுக்கு எப்படி கோபம் வருது பாத்தீங்களா? இவங்க 2 பேருக்கு இவன் தம்பியா. யாரு? மோசே யாரு? ஆரோனுக்கும் மிரியாமுக்கும். இன்னைக்கு மோசே உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் யாரு தெரியுமா? அவங்க அக்காதை மிரியாம்னு ஒரு நாணல் பெட்டிக்குள்ள வச்சு அந்த ராஜாத்திக்கு பக்கத்துல பாக்குற மாதிரி கொண்டு போய் தள்ளி விட்டவளே அவதை. ஆமென். ஏலே மோசே, நீ என்ன இப்ப பெரிய ஆளாயிட்ட? உன்னைய காப்பாத்துனதே 3 மாச பிள்ளையில எங்க அம்மா என்ன செஞ்சா, ஒரு பெட்டியில வச்சு தள்ளி விட்டா. நான் அந்த பார்வன் குமாரத்தி வரும்போது வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருந்து அவளுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்? இன்னைக்கு நீ பெரிய ஆளாடா அப்படின்னு அவன் சொன்னாலும் தேவனுடைய பார்வையில அவன் அழைக்கப்பட்டவன், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட. கர்த்தர் அவனோடு பேசுறாரு. நீங்க பாருங்க, அந்த 2 பேரும் அண்ணனும் அக்காளும், அண்ணனும் அக்காவும். அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்பொழுது 11 வாசிங்க. ஆரோன் மோசேயை நோக்கி, என்னது? இளைய தம்பி அப்படி இல்ல சொல்லணும், டேய் மோசே அப்படி இல்ல சொல்லணும். தம்பி எப்படி சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை உங்க கூட பிறந்தவங்களை நீங்க என்னதான் இருந்தாலும், டே 50 வயசா இருந்தாலும், உங்களுக்கு 52 இருந்தாலும் டேன்னு என்ன செய்வோம்? அப்படித்தானே சொல்லுவோம். என்னடா அப்படின்னு தான் நம்ம பேசுவோம்.
ஒரே வீட்டில் ஒரே தகப்பனுடைய பிள்ளைய ஒரே தாய் வீட்டில் இருக்கிறவங்க அண்ணனும் தம்பியும் ஆண்டவனே சொல்லுவோமா? அதுவும் தம்பிய. இதே இது அண்ணனை சொல்லிட்டா பரவாயில்ல, சரி இருந்துட்டு போயிடலாம். என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல். அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பு வயசை பார்த்தல்ல, அவங்க மேல வச்ச கிருபை. ஆமென் சொல்லுங்க. அது கம்மியா, வயசு கம்மியா, ஒருவேளை ஊழியக்காரன் உங்களை விட வயசு கம்மியா இருக்கலாம், அல்லது அழைக்கப்பட்டவன் கம்மியா இருக்கலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு, கர்த்தருடைய அழைப்புக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? கனம் கொடுக்கணும். ஆமென். சரி, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னா எந்த வீட்டில் உண்மை உள்ளவன்? என் வீட்டில் எங்கும் உண்மையா இருக்கான்னு சொல்றாரு. ஆமென். இதை குறித்து அப்படியே எபிரேய ஆக்கியோன் 3ஆம் அதிகாரத்துல, எபிரேய 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. எபிரேய 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 299ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டுல 299ல 3:2 வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும், யாரு? இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யாரை குறித்து சொல்லப்பட்டது? இயேசுவை குறித்து. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னதுல உண்மையா இருந்தார்? நம்ம உண்மை, வீட்டில் உண்மை, தேவனுடைய வீட்டில் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒப்புமை தான் இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டுல ஒப்புமை சொல்றாரு. நான் சொல்றேன், இயேசு எந்த வீட்டில் உண்மையா இருந்தார்? இயேசு எந்த வீட்டில் உண்மை? அவர்னா மோசே அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தாரு, கெட்டினாரு, வச்சாரு, எல்லாம் செஞ்சாரு. அதுல ஆசாரியார், பிரதான ஆசாரியா இருந்தாரு. அவர் உண்மையா இருந்தாருன்னு சொல்லலாம், எந்த இடத்துல தப்பு செய்யல. இவர் எங்க இருந்தாரு? இயேசு எந்த வீட்டில் உண்மையா இருந்தார்? இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 5ல சொல்றாரு, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். 6வது வசனத்துல, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கும் மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். எந்த வீட்டில் உண்மையுள்ளவராய் இருந்தார்? வசனத்தை வாசிச்சுட்டேன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய வீடு நாம் தான். நாமே 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 தேவனுடைய வீடு. நீங்க 1 தீமோத்தேயு 3:15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் நடக்க வேண்டிய வகை, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. அப்பனா இயேசு வீட்டில் உண்மையுள்ளவராய் இருந்தார்னா, தேவன் தங்குகிற வீடாகிய நம்முடைய வாழ்க்கை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வீடுனா எது? தேவனுடைய வீடுனா எதுங்க? நான் தான், என் வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனுடைய சித்தத்தை மீறவும், அவருக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கணும். ஏன்னா தேவனுடைய வீட்டில் உண்மையாய் இருந்தான் மோசே,
இவர் அவரை விட முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் அல்லது விசேஷித்தவராய் இருக்கிறவர், அவரும் உண்மையுள்ளவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்பிக்கை அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய நம்மளுடைய வீட்டில் நம்முடைய காரியத்தில் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதை நம்ம வாசிச்சா கொஞ்சம் புரியும். அப்படியே தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 தீமோத்தேயு 2:13. நல்ல கவனிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், ஆமென், தேவன் தன்னுடைய வீட்டில் ஒரு நாளும் உண்மை இல்லாம இருக்க மாட்டார். உனக்கு வாக்கு கொடுத்தத, உனக்கு சொன்னத செய்யாம, உன்னை கைப்பிடிச்சத ஒரு நாளும். ஆனா நாம உண்மையா இருக்கோமா? அதனாலதான் சொல்றாரு உண்மையுள்ள மனுஷன். ஏன் சொல்றாரு தெரியுதா உங்களுக்கு? நான் உண்மையாத்தான் இருக்கேன் உன் வாழ்க்கையில. உன்னை கைப்பிடிச்சது நான் ஒரு நாளும் என்ன செய்யறது இல்லை. உன்னை அழைத்தவர் மறக்கிறது இல்லை. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய் சொல்லுகிறது இல்லை. ஆனா என் வாழ்க்கையில, என் காரியத்துல, என் வீட்டுல நீ உண்மையா இருக்கியா? உண்மையா இருக்கிறியா? என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உனக்கு தருவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். நீ உண்மையா இருக்க ரெடியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடி முழக்கம் போல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவர். நம்மை கரம் பிடித்தவர் ரொம்ப உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். இங்க சொல்றப்பட அதனால நீ தேவனுடைய வீடா இருக்கிற இந்த வீட்டுல, இந்த தேவனுடைய வீட்டுல அவர் உண்மையா இருக்கிறாரு, நீ உண்மையா இருக்கிற. ஆமென். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், எடுத்ததை வாசியதை எடுங்க. 101ஆம் சங்கீதத்துல பாருங்க. 101ஆம் சங்கீதத்தை எடுங்க. 2வது வசனத்தை வாசிங்க. உத்தமமான வழியில விவேகமா நான் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். என்ன சொல்றாரு? என் வீட்டிலே உத்தமமான உண்மையுள்ள இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எப்போது எங்கிட்ட வருவீர்னு தெரியாது. உத்தமமான வழியில விவேகமா நான் நடப்பேன், உத்தமமா உண்மையா நான் என்ன செய்வேன்? இருப்பேன். என் வீட்டுல உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. தேவனுடைய வீடுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சபை கிடையாது. சபைக்கு வரும்போது நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது மாதிரி எப்படி நடிக்க முடியும்? ஆமென். இங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறது மாதிரி, பேசவே தெரியாத மாதிரி பேசலாம், இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு போனாதான் புழுகு மூட்டை அவுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு 3 சாட்சி உண்டா. என்னது? எத்தனை சாட்சி? 3 சாட்சி. என்ன சாட்சி? முதல்ல தேவன். முதல்ல நம்மை குறித்து யார் சொல்லணும்? சாட்சி தேவன் சொல்லணும். 2வது பிசாசு சொல்லணும். யார் சொல்லணும்? பேய் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். ஐயோ இந்த பையன் ஜோமணி நம்மளை பக்கத்திலேயே வரவிட மாட்டேங்கிறான். ஆமென் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டுலன்னு சொல்லப்படாது. ஆமென் சொல்லுங்க. யாரையாவது பேர் சொன்னா என் ஃப்ரெண்டு தானே அவன் சொல்லப்படாது. 3வது யார் சொல்லணும்? சொல்லுங்க. 3வது யார் சாட்சி சொல்லணும்? 1 தேவன், 2 பேய், 3வது வீட்டுக்காரி அல்லது வீட்டுக்காரன். வீட்டுக்காரிக்கு வீட்டுக்காரன், வீட்டுக்காரனுக்கு
சொல்லணும். இந்த 3 யோபுனுடைய வாழ்க்கை நடந்தது. தேவன் சொன்னார், என் தாசனாகிய யோபு. பிசாசு, ஆமா 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 அவன் சும்மாவா உனக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் உண்மையா இருக்கிறான்னா சும்மா இல்லை, நீ கொடுத்ததுனாலேன்னு பொய் சொல்றான். அதாவது ஒரு தூண்டி வர்றான், பாத்துக்கடான்ட்டார். ஆமென் சொல்லுங்க. மூணாவது மனைவி சொல்றான். மனைவி என்ன சொன்னா? இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும், இவ்வளவு கிடைச்சதுக்கு அப்புறமும், இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ஆண்டவர் 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 இயேசுவை தூசிச்சு ஜீவனை விட்டு தொலையா அப்படிங்கிற. ஆமென் சொல்லுங்க. அப்படி மொட்டையை போட்டு சிரைச்சிட்டு உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கூட சொல்ற, பைத்தியகாரி மாதிரி பேசாத, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? அல்லேலூயா. வாயின் வார்த்தையில கூட பாவம் செய்யல. அதை குறிப்பிட்டு சொல்லுவாரு, வாயின் வார்த்தையினால கூட பாவம் செய்யல. ஏன்னா பொய் பேசுறது எப்படி? வாயில இருந்தானே. என்னதையோ ஆண்டவர் இவ்வளவு நாளும் தேடினேன், ஆண்டவர் எல்லாம் நல்லாத்தையும் செஞ்சாரு. இப்ப என்ன வந்ததோ தெரியல, பூராத்தையும் இப்படி என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. இன்னுமே இந்த யாசனாரை கும்பிட்டு என்ன செய்யன்னு சொல்லவே. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நன்மை வரும்போது கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன பாதிப்பு வந்தா அப்பதான் ஒரிஜினல் தெரியும். ஆமென். கர்த்தர் ஏன் அப்படி ஏத்த இறக்கமா கொண்டு வர்றாரு நினைக்கிறீங்க? அதன் மேல கண்ணல்ல, என்னை நடத்துறவர். ஆமென் சொல்லுங்களேன். என்னை நடத்துகிறவர், என்னை அழைத்தவர், என்னை ரட்சித்தவர், அவர் தான் எனக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வீட்டில் அவர் சொல்றாரு, என் வீட்டில் உத்தமமான இருதயத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? அதுக்கு தான் விளக்கம் தான் கீழே. வாசிங்க அடுத்த வருஷம் அந்த 3 வாசிங்க. இதை வாசிச்சு முடிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 101ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என் வீடு அப்படிங்கிறது எது? என்னுடைய சரீரம் தான் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். ஆமென். என் வீடு, என் வீட்டுல உத்தமமா நடந்து கொள்வேன். என் சரீரம் மற்ற காரியங்களால் தீட்டுப்படாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன் அர்த்தம். இப்ப வாசிங்க. தீங்கான காரியத்தை, வீட்டுல உத்தமமா நடக்கிறது என்பதனுடைய ஒரு காரியம் என்னன்னா, என் கண்முன் தீங்கை வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பிடித்துக் கொள்ளாது. ஆமென். தீங்கான காரியத்தை நான் என் கண்ணு பார்க்காது. உம்முடைய வழிகளில் நடக்காமல் விலகுகிறவர்களுடைய காரியம் என்னை பிடித்துக் கொள்ளாது. நான் அதை வெறுக்கிறேன். 4 வாசிங்க. மாறுபாடான, அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற மாறுபாடு, மாறி மாறி பேசுறது, மாறி மாறி இப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி. இந்த மனுஷனை யாருமே கணிக்க முடியல பாஸ்டர். நேத்து ஒரு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி என் வீட்டுக்காரி இருக்காளே, இங்க வந்தா ஒரு மாதிரி இருக்கா, அங்க போனா ஒரு மாதிரி இருக்கா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா ஒரு மாதிரியா இருக்கா, மாறி மாறி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி எப்படி நீதிமொழிகள்ல ஒரு அருமையான வசனம், அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படணும். என்ன செய்யுமா? மாறி 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 இப்படி ஒரு நடக்க, அப்படி ஒரு நடக்க, கண்டுபிடிக்க முடியும். என்னடா நேத்து இப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்காண்டா, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கீங்களா? மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாத வகைகளை நான் அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை. வரிசையா நீங்க வாசிங்க. நான் ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்தா நேரம் பறந்துரும். வாசிங்க. மேட்டிமையான கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி
என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேர்ந்து கொள்வான், சேவிப்பான். ஆமென். இப்படி நீங்க ஆவிக்குரிய இதுல நீங்க போய் படிச்சுக்கங்க, கடைசி வரைக்கும் வாசிங்க. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள், இன்னொரு வாசிங்க, கள்ளத்தனம் செய்கிறவன். வசனத்தை கவனிக்கிறீங்களா? பாருங்க, வசனத்தை பாருங்க. கபடு செய்கிறவன், கபடுனா என்னங்க? கள்ளத்தனம். கள்ளத்தனம் செய்கிறவன் என் வீட்டுக்குள், என் சரீரமாகிய தேவனுடைய வீடு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நான் தங்கி இருக்கத்தக்க கொடுத்த வீடு. இந்த வீட்டுக்குள் கபடு செய்கிறவன் இருப்பதில்லை. சத்தமா வாசிங்களேன் எல்லாரும். பொய் சொல்லணும்னு நினைக்கிறவன கண் முன்னாடியே நிக்க, எந்த காரியம் நீ பொய் சொல்ல வைக்கிற அதை அகற்றிடுறது. ஆமென் சொல்லுங்க. அடுத்து, அக்கிரமக்காரர் நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக, தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் எப்ப சங்கரிப்பாரா? காலங்காத்தாலே, அதிகாலத்திலே இந்த மாதிரி ஆகாதத பூரா சங்கரிச்சிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டயத்தை எடுத்துட்டு வெட்டிடுறதா? இல்ல, தேவனுடைய வீடாகிய எனக்குள்ள இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் உள்ள நுழையாதபடி தேவ சமூகத்தில் அதிகாலையிலேயே இருந்து எல்லா துர்க்குணத்துக்கும் நான் விலக்கி என்ன பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வீடு இதுதான். இதுக்குள்ள அக்கிரமக்காரர், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர், கள்ளத்தனம் பண்ணவரவன், மாறுபாடான இருதயம், தீங்கான காரியத்தை பார்க்கிற பார்வை, வழி விலக செய்கிற செய்க, இதெல்லாம் அதிகாலையிலேயே என்ன செய்யப்படணும்? சங்கரிக்கப்படணும். காலையில எஞ்சி ஜெபம் பண்றேங்கிறவங்க அதிகாலமே எழுந்துச்சு. அதிகாலம்னா நான் ஒரு 8 மணியை சொல்லல. ஆமென். அதிகாலையில எத்தனை மணி? 5:30க்கு முன்னாடி. ஏன்னா 5:30க்கு வெளிச்சம் வந்துருது, அதாவது சூரியன் உதிக்கும் முன்பதாக. ஆமென். ஐயா என்னால எழும்பவே முடியல, என்னுடைய உடம்பு சூழ்நிலைமை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, பெல்லு வச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்குங்க. உங்களை வேண்டான்னு சொல்லல, அது உங்க இஷ்டம். ஆனா ஒரு நாள் எப்போ விடியுது? கணக்குப்படி 12 மணி. 12 டு நைட்டு 12 தான் ஒரு நாள். ஆமென். இரவு ஒரு 4 மணிக்கு ஆகிலும் எழும்பி, அல்லது இரவு தான் சொல்லணும் உங்களுக்கு, அதிகாலை சொல்லக்கூடாது. 4 மணிக்கு ஆகிலும் எழும்பி, 4:30 மணிக்கு ஆகிலும் எழும்பி ஜெபித்துட்டு மறுபடியும் படுத்து தூங்குங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க 4:30லேருந்து 7:30 வரைக்கும் ஜெபம் பண்ணணும்னு நான் உங்களை சொல்லலை. அதிகாலமே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே சூரியன் உதிக்கும் முன்பதாக நான் உங்க முகத்தை பார்த்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் சமூகத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லி, எனக்குள்ள இருந்துகிற இந்த மாதிரி பொய்யான காரியங்கள், தீமையை பார்க்கணும், தீமையை பேசணும், அடுத்த பிறனை ரகசியமாய் அவதூறு, யாரையாவது பேரை கெடுக்கிற, சில பேருக்கு அது ஒரு ரசனைங்க. என்னன்னா அடுத்தவனை பத்தி கோளாறு சொல்றதுல இருக்கிற ரசனை இருக்கு. திராட்சை ரசம் குடிச்சாலும் இன்பமா இருக்காது. ஆனா அடுத்தவனை பத்தி ஒரு 4 கோளாறு சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் மனசுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு ஆளை பத்தி அப்படி புரணி பேசுறதுல ஒரு இன்பம் இருக்குது பாருங்க. பேசினவர்களுக்கு தெரியும். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்றீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதையும் சொல்றோம். அல்லேலூயா. நேசிக்கிற மனுஷன், கர்த்தருடைய மனுஷன் நேருக்கு நேரா சொல்ல முடியும். இல்லாட்டி தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு குறை இருக்குங்க, ஒரு ஆள் ஒரு பலவீனத்தோடு இருக்கிறாங்க, சரியா? அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்ச அன்பா சொல்லுங்க. சொல்ல முடியாட்டி அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. ஆமென். அடுத்தவங்கிட்ட சொல்றதை விட அவர்கிட்ட சொன்னா அவர் சரி பண்ணுவார். இவகிட்ட சொன்னா சரி பண்ணுவாங்க, அவர்கிட்ட சொன்னா சரி பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? சதி பண்ண இடம் கொடுக்காம சரி பண்ண இடம் கொடுக்க. நேருக்கு நேரா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க,
இல்லாட்டி அவர்கிட்ட நேரா சொல்லுங்க. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. நேருக்கு நேரா சொல்லுங்க அல்லது நேரா அவர்கிட்ட சொல்லுங்க. அதோட சரியாயிடும். அவதூறு பண்ண நான் இருக்கிறதானங்க சொல்றேன். அவ அப்படி செய்யறாள். செய்யறத சொல்றதே பாவம். சொல்லுங்க. இருக்கிறத சொல்றதே அவங்க அப்படி செய்யறதுனால தாங்க பாஸ்டர் நான் பேசுறேன். செய்யாததையா சொல்றேன். செய்யாததை சொல்லுவது பொய், செஞ்சதை சொல்லுவது கோள். ஒரு நீங்க மறுபடியும் சொல்லுங்க பாப்பா. செய்யாததை சொல்றது பொய், அவதூறு. செய்ததை இருப்பதை சொல்லுவது கோள் சொல்லுவது. அல்லேலூயா. கோள் சொல்ற வேலை யாருடைய வேலை? கோள்காரனாகிய பிசாசுடைய வேலை. அவன் வேலையை நம்ம எடுத்து செஞ்சா கர்த்தர் என்ன செய்வாரு? டேய் நான் உன்னைய காப்பாத்துறேன், நீ ஊழியம் செய்யறது யாருக்கு? பிசாசு. ஆமென் சொல்லுங்க. என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு சொல்றாரு. இதெல்லாம் நான் என்ன செய்வேன்? செய்ய மாட்டேன். நீங்க என்ன இதை மாம்சீகத்தின்படி எடுத்தீங்கன்னா, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறொரு கொண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் எல்லாம் அதிகாலமே சங்கரிப்பேன்னா பட்டயத்தை தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் வெட்டுறது கிடையாது. மாம்சீகத்தின்படியே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படித்தான் பேசினார். ஒவ்வொருவனையும் இந்த அக்கிரமக்காரனை பூரா போட்டு தள்ளணும்னார். என்ன அப்படின்னா வசனம் அப்படித்தான் சொல்லுதுங்க. என்னையா சொல்லுதுன்னு அந்த பாருங்க. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறொருக்கு கொண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே போட்டு தள்ளிடணும். அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமான நினைப்பு இருக்கிறவன் இப்படி சொல்லுவான். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா யாரும் மிச்சமா இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் மிச்சமா இருக்க, எல்லாரும் குறைவுள்ளவர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வீடுங்கிறது நாம தான். நமக்குள்ள இருக்கிற இத்தனை அக்கிரமக்காரர், கோள் சொல்லுகிறவங்க, கபடு செய்கிறவர்கள், பொய் சொல்லுகிற அனுபவம், இதெல்லாம் சங்கரிக்கணும். அப்படி சங்கரிக்காட்டி அது நம்மளை சங்கரிச்சிடும். அல்லேலூயா. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ஆமென். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க. உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மை இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? அதை மட்டும் வாசிட்டு முடிப்போம். அதை மட்டும் உபாகமம் புஸ்தகம், உபாகமம் 31, உபாகமம் 30, சீக்கிரம் வாசிங்க எடுத்து. சோத்ரம் 32வது அதிகாரம் 32ல எடுத்துட்டீங்களா? 265ஆம் பக்கம் 20வது வசனம். கவனிக்கிறீங்களா? அப்படி ரிட்டர்ன்ல வாசிச்சா, அவர்கள் உண்மையில்லாத பிள்ளைகளும் மகா மாறுபாடுள்ள சந்ததியுமா இருக்கிறபடியினால் என் முகத்தை அவர்களுக்கு, தேவனுடைய சமூகம் அவங்களுக்கு மறைஞ்சிரும். தேவனுடைய பிரசன்னமே அவர்களுக்கு இருக்காது. அங்க சொல்றாரு, அவருடைய முடிவு எப்படி இருக்கும்னு பாப்பேன்னு கர்த்தர் சொன்னார்னா என்ன கொடுமை பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள். அவர் சொல்றாரு, உண்மை இல்லாத பிள்ளைகள். பிள்ளைகள் தான், ஆனா என்ன பிள்ளைகள்? ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12. இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்த கர்த்தர்
கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன உண்மையுள்ளவன்னு நினைச்சிட்டேன் ஏற்படுத்தி இருக்காரு. ஆனா உண்மை இல்லாத பிள்ளைகளுக்கு முகம் மறைக்குது. நீ உண்மையா இருப்ப, கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு நினைச்சிட்டேன் நம்ம மேல கிருபை வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, உண்மை இல்லாம போனா என்ன நடக்குதுன்னா முகம் மறைக்குது, முடிவு மோசமாகுது. அல்லேலூயா. ஆமா, அந்த பொய் சொன்னதுனால என்ன? குடியா முழிகிற போது சில பேர் சொல்லுவாங்க, குடியா முழிகிற போது. குடி முழுகிறதுனா என்னது? குடி முங்கி போகிறது அல்லது குடும்பம் நாசமா போறதுன்னு அர்த்தம். அதானே குடின்னா என்னது? குடும்பம் தானே. குடி முழுகின்னா என்ன அர்த்தம்? முங்கி போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா குடும்பமே நாசமா போறது எதனால அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் முகம் மறையும், உம்முடைய முகத்தை உம்முடைய அடியன் மேல் பிரகாசிக்க செய்யும் சொல்றாரு. ஏன்னா அவர் முக பிரகாசத்தினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய முகம் மறைஞ்சிருச்சுன்னா எங்கும் காரியம், என்ன செய்யறோம், எங்க போறோம், எதுக்கு வாழ்றோம் எதுவுமே தெரியாது. குருட்டு போன விட்டத்துல பாஞ்சது மாதிரி வண்டி ஓடும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சின்ன காரணம் தான். என்னது? ரெண்டே ரெண்டு வார்த்தை பொய், ரெண்டே ரெண்டு எழுத்து. உண்மை இல்லாத பொய்யான வாழ்க்கை. ஆமென். பொய்யை களைந்து உண்மையை பேச கடவோம். ஆமென். கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு உண்மையை பேச கடவோம். பொய்யை களைந்து உண்மையை பேச கடவோம். உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க ஆசையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய சாபத்தை எதுக்கு பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் தருவேன்னு சொன்னாரா? உண்மையுள்ள மனுஷன் அப்படின்றாரு. அப்ப மனுஷன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் மனுஷன். யார் தேவனுக்கு உண்மையாய் பொய், சின்ன பொய் கூட இல்லாம உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நேர்மையா இருப்பேன்னு முடிவு பண்றாங்களோ அவங்க மேல கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செஞ்சு, அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செஞ்சு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அவர்கள் வீட்டில் வந்து இறங்கும். நீங்க கேட்க எல்லாம் வேண்டாம். உண்மையுள்ள மனுஷரை மனுஷன் கேட்பான், அவனை நான் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பேன். நான் சொன்னாரு, உண்மையா இருந்தாலே பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். உண்மையா இல்லாட்டா இருளு மூடும், கர்த்தருடைய முகம் மறைக்கப்படும், திகைக்கும் வாழ்க்கை. ஆண்டவரே சொல்றாரு, முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற. என்ன பயங்கரமான வார்த்தை! அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு ஆண்டவர் விலகி நின்னார்னா என்ன கொடுமை! கர்த்தர் இல்லாம ஒரு மனுஷன் இந்த உலகத்தை முடிச்சான்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நேர நரகத்துக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாம் அப்படி முழங்கால் படிட்டு, எல்லாரும் முழங்கால் படிட்டு, உங்களிடத்துல என்னிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது உண்மையுள்ள தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். எல்லாம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பொய்யா பேசியிருக்கலாம், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையில அந்த பொய்க்கு காரணமா இருக்கிறவைகள் எல்லாம் அழிக்கப்பட நான் அதிகாலமே உன் திருமுகத்தை தேடி உங்க முக பிரசன்னத்துல வந்து நின்று எனக்குள்ள இருக்கிற அந்த தீமையான காரியங்கள் எல்லாம் அழிக்கத்தக்கதாக அர்ப்பணித்து வாழ்ந்து ஜெயிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை என்னை கர்த்தர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான வேலைக்கு, கனமான பணிக்கு, கனமான வாழ்க்கைக்கு தேவன் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என்னையும் அப்படித்தான்ப்பா அழைச்சிருக்கிறீங்க, என்னையும் உண்மையுள்ளவனா இருப்பான்னு நினைச்சுதான்ப்பா அழைச்சிருக்கிறீங்க, நான் உண்மையா இல்லைல்ல, என் மனசாட்சிக்கு தெரியும்ல நான் எத்தனை பொய் சொல்றேன், எத்தனை உண்மை இல்லாதவனா நடந்துக்கிறேன், என்னை ரட்சித்த தேவனுக்கு உண்மை இல்லாம நான் எத்தனை முறை இருந்திருக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரத்துல உண்மையா இருக்கிறோமா? கர்த்தருடைய காரியங்கள்ல உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறாருங்க, ஒவ்வொன்னையும் நோட் பண்றாரு. யாரும் அவருக்கு சொல்லித்தர தேவையில்லை, யாருக்கும் அவருக்கு காட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆண்டவரே, நான் உண்மையுள்ள மனுஷனா மாறணும் சொல்லுங்க. எல்லாமே எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனா மாற விரும்புகிறேன், நான் உண்மையுள்ளவனா இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ். உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி என்ற ரட்சிப்பை தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. சொல்லுவீங்களா? நன்றி சுராஜா, உங்களை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழ, அந்த உண்மையுள்ள ஒரு உள்ளம் துள்ளும். நன்றி பெருகுதையா. பாலை நிலத்தில் கிடந்து தேடி கண்டுபிடித்தீ, பாலை நிலத்தில் கிடந்து தேடி கண்டுபிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. எங்களை பார்த்தவரே நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நன்றி பெருகுதையா. அன்பு தகப்பனே, அந்த உண்மையுள்ள இருதயம் உம்மை நினைக்கும் போது உள்ளமெல்லாம் மகிழும். பொய்யான இருதயத்துல சமாதானமோ தேவனுடைய சந்தோஷமோ இருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன உங்க முகமே மறைஞ்சிருதப்பா. அந்த நிலைமை எங்கள் ஒருவருக்கும் இருக்க வேண்டாம். அப்படியே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க,
ஆண்டவரே, பொய் பேசுகிறவர்களையும் இரத்த பிரியரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க, காலையிலே எடுங்க. இனி இந்த நாள்ல நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சின்ன காரியத்துல கூட நான் உண்மையா இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. அதனால என்ன பாதிப்பு வந்தா வந்துட்டு போகுது, இழப்பு வந்தா வந்துட்டு போகுது. கர்த்தரை மட்டும் இழக்க மாட்டேன். என் கூட இருக்கிற தேவனை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க. உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் மனசார ஆசீர்வதிப்பார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அவர் மனசு எப்படியோ அப்படி ஆசீர்வதிப்பார். பரிபூரணமான அவருடைய பரிபூரணம், அவருடைய நிறைவு, அவர் மனம் நிறைஞ்சு அவனை ஆசீர்வதிச்சு நல்லாரா அப்படிங்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இருந்து கொஞ்சோன்னு வாங்குறது வேற, அவர் மனசு நிறைஞ்சு வச்சுக்கடான்னு சொல்றது வேற. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா. நாங்க உண்மையா இருப்போம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உண்மையா இருப்பேன், பொய் நான் பேச மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உண்மையா ஒத்துக்கங்க. என்னுடைய பொய்கள் இன்றோடு மடிவதாக. கர்த்தாவே, உமக்கு விருப்பம் இல்லாத, உமக்கு அருவருப்பா இருக்கிற உங்க முகத்தை எங்களுக்கு மறைக்கிற காரியத்தை நாங்க வெறுத்து ஒதுக்க எங்களுக்கு உதவி செய்ய. ஒரு காலம் உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தாம, பொய்யர்களாய் நாங்கள் மாறாம கர்த்தர் உதவி செய்ய. உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காத்து, இடும்பு செய்கிறவனுக்கு அதற்கு ஏற்ற பதிலை கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 31:20 ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ளவனா நீ இருந்தா உன்னை நான் தற்காப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன். நான் என்னுடைய பலத்தினால உன்னை பாதுகாத்து, உனக்கு விரோதமாய் இடும்பு செய்கிறவனாய் எவன் இருந்தாலும் அவனுக்கு நான் பதிலளிப்பேன். ஹல்லேலூயா. நீ மட்டும் உண்மையாயிரு, நான் உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறவர் நானே. அப்பா, நீங்க அப்படி செய்ய விரும்புகிறதற்காக நன்றி. நாங்களும் நீங்க விரும்புகிறபடி எங்களை மாற்றிக்கொள்ள இந்த தேவனுடைய வீட்டில், எங்க வீட்டில் நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுது. அன்பு ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.